Welcome students. So நம்ம சக்தி நீட் அகாடமியில் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், என்ரோல் பண்ணியிருக்கீங்க. தெரியாதவங்க வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து அந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் அண்ட் பெய்டு டெஸ்ட் சீரீஸ் பற்றி நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ஃபிசிக்ஸில் 28 சாப்டர்ஸ், ஒவ்வொரு சாப்டருக்கும் வந்து ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட், 45 questions, 45 interesting questions. ஸோ அந்த டெஸ்ட்டு எழுதுனா நல்ல ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு யூனிட்டோட அந்த டிஸ்கஷன் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து நைட்டு 10 to 10:45 டெய்லி எடுக்கிறோம். அதில் வந்து 9 questions, டெய்லி 9 questions, 45 minutes. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஃபிசிக்ஸ் வந்து கற்றுக்கிறதுக்கு. ஸோ ரெகுலராக வந்து கிளாஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். டெய்லி வந்து அந்த 9 இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் வந்து நீங்கள் கவனிச்சுக்கலாம். நீங்கள் அந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து பதிவு பண்ணுறதுக்கு வந்து விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெகுலராக வந்து அந்த டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 1 dimension மோஷன் பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 9 ஒரு வீடியோ போட்டிருப்போம், 10 to 18 ஒரு வீடியோ. இப்போ இன்றைக்கி வந்து கொஷின் நம்பர் 19 to கொஷின் நம்பர் 27. ஓகே, இப்போ கொஷின் நம்பர் 19 காமிக்க சொல்கிறேன், பாருங்கள். கொஷின் நம்பர் 19ல a particle is projected vertically upwards with a velocity u and from a point O. It returns to the point of projection. Which of the following is incorrect? Okay. ஸோ இந்த கொஷின் நம்பர் 19ல ஒரு பார்ட்டிக்கலை வந்து அப்வர்ட்ஸில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, வெர்டிக்கலி அப்வர்ட்ஸ். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஓ. இது வந்து மேலே போகுது. என்ன ஸ்பீட் அப்படின்னா யூங்கிற ஸ்பீடில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மேலே போயிட்டு திருப்பி அந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கே வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, ஸோ அதை நான் இப்படி வரைகிறேன். இப்படி மேலே போயிட்டு திருப்பி இப்படி அதே பாயிண்ட்டுக்கு வந்து வருது. ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போகும். நம்ம வந்து ஒரு ஸ்டோனை வந்து தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னா அது மேலே போயிட்டு திருப்பி நம்ம கைக்கே வரும். ஸோ இது மேலே போயிட்டு திருப்பி அதே பாயிண்ட் ரீச் ஆகும். இதை நம்ம புரியறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பிரித்து வரைஞ்சிருக்கேன். ஓகே, இது வந்து அப்வர்ட் மோஷன், இது வந்து டவுன்வர்ட் மோஷன். ஸோ வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இனிஷியல் பாயிண்ட்டும் ஓ தான், ஃபைனல் பாயிண்ட்டும் ஓ தான். ஓகே, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. Average velocity is net displacement divided by total time. So displacement is 0. Total time ங்கிறது வந்து the time of light. Okay, time of light. So இது வந்து 0. Next வந்து average speed. So average speed ங்கிறது வந்து total distance divided by total time. Total distance ங்கிறது வந்து பார்த்தா இது மேலே போகிறதுக்கு வந்து என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னா h max. ஸோ இது மேலே போயிட்டு திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு வரணும். அப்போ வாட் இஸ் அ டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா 2h max அப்படின்னு நம்ம சொல்லணும். என்ன டைம்? டைம் ஆஃப் லைட். ஸோ இந்த ஹெச் மேட்ச் டைம் ஆஃப் லைட்டுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா வந்து தெரியணும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நான் ஏன்னு பேர் வைக்கிறேன், இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை வந்து பின்னு பேர் வைக்கிறேன், இந்த பாயிண்ட்டை வந்து சி அப்படின்னு பேர் வைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஏவும் சியும் வந்து ஒரே பாயிண்ட் தான். இப்போ நம்ம தூக்கி எறிகிறது வந்து யூங்கிற ஸ்பீடில் வந்து தூக்கி எறிகிறோம். ஓகே, அட் பியில் ஏதாச்சும் உங்களால் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சொல்ல முடியுமா? ஓகே, ஸோ நம்ம ஒரு ஸ்டோனை வந்து தூக்கி எறிகிறோன்னா அந்த வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஹையஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி வந்து என்ன ஆகும்? 0. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, த்ரோன் அப்வர்ட்ஸ் அப்படின்னா நம்ம ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு -g அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அப்போ அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்லாம் எப்படி மாறும்? v இஸ் ஈக்குவல் டு u minus gt. ஓகே, s இஸ் ஈக்குவல் டு ut minus half g t ஸ்கொயர். அப்புறம் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் மைனஸ் 2as. சாரி, இது வந்து ஏக்கு பதிலாக நம்ம -g போகிறோம், -2gs. இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான்
இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன், இந்த தேர்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ வி ஸ்கொயருக்கு வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம 0 இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் 2g. இந்த ஹைட் வந்து என்ன அப்படின்னா h max. ஸோ 2g h max equal to u square, h max is equal to u square divided by 2g அப்படி வருது. அப்ப 2h maxங்கிறது வந்து என்ன அப்படின்னா u square divided by g. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைம் ஆஃப் லைட். டைம் ஆஃப் லைட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம் அப்படின்னா v is equal to u minus gt. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் வந்து யூஸ் பண்றேன். வெலாசிட்டி வந்து 0. ஓகே, மேலே ரீச் ஆகிறதுக்கு வந்து என்ன டைம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த டைமுக்கு பேர் வந்து டைம் அப். ஓகே, டைம் அசன்ட். ஸோ டைம் அப். அப்போ டைம் அப்புங்கிறது வந்து u by g. ஒரு பார்ட்டிகல் வந்து நம்ம அப்வர்ட்ஸ் வந்து த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா அது மேலே போயிட்டு திருப்பி நம்ம கைக்கே வந்து வரும். அப்வர்ட் மோஷன், டவுன்வர்ட் மோஷன், இது ரெண்டுமே ஆக்சுவலாக வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஓகே, இது மேலே போகிறதுக்கு வந்து என்ன டைம் ஆகுதோ அதே தான் வந்து கீழே வரத்துக்கும் சேம் டைம் வந்து ஆகும். மேலே போகிறதுக்கு வந்து என்ன டைம் ஆகுது அப்படின்னா u by g ஆகுது. அப்போ கீழே வரத்துக்கும் வந்து அதே u by g டைம் ஆகும். அப்போ டோட்டல் டைம் ஆஃப் லைட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா டைம் அப் ப்ளஸ் டைம் டவுன். டைம் அப்புங்கிறது வந்து ஒரு u by g, டைம் டவுனுங்கிறது வந்து ஒரு u by g. ஓகே, அப்போ டைம் ஆஃப் லைட்டுங்கிறது வந்து 2u by g. ஸோ டைம் ஆஃப் லைட் வந்து 2u, மேலே வந்து g. அப்போ gg கேன்சல், ஒரு u வந்து கேன்சல். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது வந்து u by 2. இப்போ ஆப்ஷனில் எது வந்து இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஏ ஆப்ஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி 0ன்னு சொல்கிறாங்க, அது வந்து கரெக்ட். பி ஆப்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0ன்னு சொல்கிறாங்க, அதுவும் கரெக்ட். டி ஆப்ஷனில் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் u by 2ன்னு சொல்கிறாங்க, அதுவும் கரெக்ட். சி ஆப்ஷனில் தான் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு யூன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இன்கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் நம்பர் 20ல the displacement s velocity v graph of a particle if it starts moving from rest with uniform acceleration which is parallel to its instantaneous direction of motion. ஓகே, நம்ம நிறைய கிராஃப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அதாவது பொசிஷன் டைம் கிராஃப், வெலாசிட்டி டைம் கிராஃப், அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் வந்து பார்த்துருப்போம். இந்த கொஸ்டினில் வந்து வித்தியாசமாக டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் வெலாசிட்டி கிராஃப். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி கிராஃப். இன்னொன்று, அந்த பார்ட்டிகல் வந்து ரெஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0 வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ஏ இஸ் அ கான்ஸ்டன்ட். ஏ கான்ஸ்டன்ட்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு தேவை வந்து வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது ரிலேட் பண்ணுற மாதிரி கிராஃப் வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி ஈக்குவேஷன் வந்து v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as, தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே, இதில் வந்து யூக்கு வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணால் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as அப்படி கிடைக்குது. 4 கிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வெலாசிட்டியும் ஒய் ஆக்சிஸில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த 4 கிராஃபில் வந்து எந்த கிராஃப் வந்து கரெக்டான கிராஃப் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்ன இருக்குன்னா v இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர். 2aங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, எஸ்ங்கிறது வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே ஒய். இது வந்து எதோட ஈக்குவேஷன் அப்படின்னா ஒரு பாரபோலாவோட ஈக்குவேஷன். ஓகே, எக்ஸோட டிகிரியும் 1 இருந்து ஒய்யோட டிகிரியும் 1 இருந்தால் அது ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். எக்ஸுக்கு பவர் 2 இருக்கு, ஒய்க்கும் பவர் 2 இருந்தால் அது சர்க்கிளாக இருக்கலாம், இல்லை எலிப்ஸாக இருக்கலாம், இல்லை ஹைப்பர்போலாவாக இருக்கலாம். ஆனால் ஏதாச்சும் ஒன்று எக்ஸ் ஒய்யில் ஏதாச்சும் ஒன்று வந்து ஸ்கொயராக இருக்குது, ஒன்று வந்து பவர் 1 இருந்துச்சுன்னா அது வந்து பாரபோலாவாக வந்து வரும். இப்போ பாரபோலாவுக்கு வந்து என்னென்ன மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்த்தா நம்ம ஈஸியாக வந்து இதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ
விதமான பாரபோலா இருக்கு. இது வந்து என்னன்னா பாரபோலா ஓபன் ரைட்வர்ட்ஸ். இதுக்கான ஈக்குவேஷன் வந்து y square is equal to kx. நெக்ஸ்ட் வந்து பாரபோலா ஓபன் லெஃப்ட்வர்ட்ஸ். இதுக்கு ஈக்குவேஷன் வந்து y square equal to minus kx. இந்த kங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். பொதுவா y square is equal to 4ax அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 4aங்கிறத வந்து நான் ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாரபோலா ஓபன் அப்வர்ட்ஸ். அப்பனா x square is equal to ky. பாரபோலா ஓபன் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னா x square is equal to minus ky. ஓகே, நம்மளுக்கு வந்து என்ன தேவை? h square is equal to ky. அப்ப இந்த கிராஃப் தான் வந்து கரெக்டான கிராஃப். இந்த கிராஃப்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்து அந்த கிராஃப் எப்படி வருது, அந்த கர்வ் எப்படி வருது அப்படின்னா இந்த மாதிரி வருது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் சியில் இருக்கு. ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. The displacement time graph of a moving object is shown in the figure. Which of the velocity time graph shown in the figure could represent the motion of the same body? So displacement time graph கொடுத்து velocity time graph வந்து கேட்குறாங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கான கரஸ்பாண்டிங் பிடி கிராஃப். ஓகே, ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபில் ஸ்லோப் கண்டுபிடிச்சா நம்மளால வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் gives velocity. ஓகே, அப்ப இந்த கிராஃபுக்கு வந்து ஸ்லோப் கண்டுபிடிச்சா நம்மளால velocity வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, சரி, ஸ்லோப்புங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. ஸ்லோப்புங்கிறது வந்து m is equal to tan theta. தீட்டாங்கிறது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனை வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து அந்த லைனுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணுறது தான் வந்து தீட்டா. இதுல தீட்டா வந்து எப்படி இருக்கு? less than 90 degree which is acute angle. acute angle னா அந்த ஆங்கிள் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்து tan வந்து என்னது? பாசிட்டிவ். அப்ப ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. இப்போ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து அந்த லைனுக்கு வந்து தீட்டா நம்ம எப்படி மார்க் பண்ணணும்? இல்லை இந்த தீட்டா வந்து எப்படி வருது? ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் வருது. ஸோ m is equal to tan theta, ms நெகட்டிவ். ஏன்னா தீட்டா வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல tan வந்து நெகட்டிவ். ஓகே, ஒருவேளை அந்த லைன் வந்து parallel to x axis இருந்துச்சுன்னா இந்த மாதிரி parallel to x axis இருந்துச்சு அப்படின்னா இந்த தீட்டாங்கிறது வந்து 0 டிகிரி. ஸோ m is equal to tan 0 is 0. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கோடு வந்து பாசிட்டிவ் ஸ்லோப், இப்படி ஒரு கோடு வந்து நெகட்டிவ் ஸ்லோப், ஹரிசாண்டலாக இருக்கிற கோடு வந்து 0 ஸ்லோப். ஓகே, சரி, இப்போ பார்க்கலாம். இந்த ரீஜன்லேருந்து இந்த ரீஜன் நான் வந்து பார்க்குறேன். இந்த ரீஜனில் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஓகே, எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஒய் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் இது பேர் வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். இது வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். இந்த ரீஜன்லேருந்து இந்த ரீஜன் பார்க்குறோம். எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஒய் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, கீழே இறங்குது, வேல்யூ வந்து இறங்குது. அப்போ இந்த ரீஜனுக்கு பேர் வந்து டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கர்வாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு டான்ஜென்ட் வந்து வரைஞ்சிக்கணும். ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட். ஓகே, ஸோ இது என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது? அக்யூட் ஆங்கிள் மேக் பண்ணுது. அக்யூட் ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னா ஸ்லோப் வந்து
பாசிட்டிவ். ஓகே, அப்போ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனுக்கு ஸ்லோப் வந்து பாசிட்டிவாக இருக்கும். டிக்ரீசிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்க்குறோம், ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட் வரைகிறோம். இது வந்து எப்படி இருக்கு, அப்டியூஸ் ஆங்கிள் வருது. ஓகே, அப்போ ஸ்லோப் வந்து நெகட்டிவ். இந்த பாயிண்ட்ல ஸ்லோப் வரையணும், அந்த டான்ஜென்ட் வரையணும் அப்படின்னா அது parallel-ஆ இருக்கும். ஓகே, அப்போ ஸ்லோப் இஸ் 0. அப்போ பாசிட்டிவ் ஸ்லோப், 0 ஸ்லோப், நெகட்டிவ் ஸ்லோப் அப்படி வருது. டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபில் ஸ்லோப் கண்டுபிடிச்சா அது என்னது, வெலாசிட்டி. ஓகே, அப்போ இந்த ரீஜனில் வெலாசிட்டி பாசிட்டிவாக இருக்கும், இந்த ரீஜனில் வெலாசிட்டி வந்து நெகட்டிவாக இருக்கும், இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி வந்து 0 இருக்கும். ஓகே, சரி. இப்போ அந்த நம்ம அந்த வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ பார்க்கும்போது இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா போக போக வந்து இந்த பாயிண்ட்ல வந்து நான் ஸ்லோப் வரையணும்னா டான்ஜென்ட் இப்படி வரையணும். இந்த பாயிண்ட்ல வந்து நான் ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டான்ஜென்ட் இப்படி வரையணும். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், டான்ஜென்ட் வந்து இப்படி வரையணும். போக போக இந்த ஆங்கிள் வந்து எப்படி வருது அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த ரீஜன்ல வந்து ஆங்கிள் அதிகமாக இருந்துச்சு, இந்த பாயிண்ட்ல வந்து ஆங்கிள் கம்மியாகுது, இந்த பாயிண்ட்ல இன்னும் கம்மியாகுது. ஸோ ஆங்கிள் வந்து தீட்டா வந்து கம்மியாயிட்டே வருது. தீட்டா வந்து கம்மியாகுதுன்னா டான் தீட்டா வந்து கம்மியாகும். ஸோ அப்போ ஸ்லோப் வந்து கம்மியாகுது. ஸோ வெலாசிட்டி வந்து குறையுது. ஓகே, ஸோ பாசிட்டிவ்லேருந்து 0 வருது வந்து குறைஞ்சு 0க்கு வருது. அடுத்து பார்க்கும்போது இந்த பாயிண்ட்ல வந்து தீட்டா இப்படி வரைகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது தீட்டா அந்த டான்ஜென்ட் வந்து இந்த மாதிரி வரையும். ஓகே, ஸோ இது வந்து அந்த டைம் ஆக்சிஸில் வந்து அதிகமான ஆங்கிளை வந்து மேக் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ போக போக வந்து இது என்ன ஆகுது அப்படின்னா நெகட்டிவ் டைரக்ஷனில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபில் வந்து நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரீஜனில் பாசிட்டிவ் இருக்குது, இதில் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து 0 இருக்குது, இந்த பாயிண்ட்ல வந்து நெகட்டிவ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வந்து அது குறைஞ்சு 0 வந்துடுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒருவேளை அவங்க ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸி. விடி கிராஃபில் வந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சா அது வந்து ஆக்சலரேஷன். அப்போ இந்த கோட்டுக்கு வந்து நம்ம தீட்டா எப்படி வருது, அப்டியூஸ் ஆங்கிள். அப்போ ஸ்லோப் வந்து நெகட்டிவ். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் நெகட்டிவ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 22. Water drops fall at regular intervals from a tap 5 meters above the ground. Third drop is leaving the tap at an instant when first drop touches the ground. How far above the ground is the second drop at that instant? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு டேப் இருக்கு, இந்த டேப் வந்து 5 மீட்டர் above the ground. ஓகே, டேப்லேருந்து தண்ணி வந்து சொட்டிட்டு இருக்கு. பொதுவாகவே வந்து டேப்பில் வந்து ரெகுலர் இன்டர்வெல்ல தான் வந்து அந்த வாட்டர் ட்ராப் வந்து கொட்டும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ராப் வந்து தரையை தொடும்போது மூணாவது ட்ராப் வந்து அந்த டேப்பை விட்டு வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக ரெண்டாவது ட்ராப் வந்து எங்கே இருக்கும், ஏரில் வந்து எங்கேயோ இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த செகண்ட் ட்ராப் வந்து கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அதுதான் வந்து கொஸ்டின். ஓகே, சரி. பொதுவாகவே வந்து இந்த டேப்லேருந்து தண்ணி வந்து ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல கொட்டும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ராப் வந்து கீழே வந்து சொட்டுது, ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு இன்னொரு ட்ராப் கொட்டுது. ஓகே, அப்போ அடுத்த 5 செகண்ட்ஸ் கழிச்சு தான் வந்து இன்னொரு ட்ராப் வந்து கொட்டும். இது எல்லாமே ஈக்குவல் இன்டர்வல்ல வந்து கொட்டும். இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ராப், இது செகண்ட் ட்ராப், இது தேர்ட் ட்ராப். ஓகே, சரி. The distance traveled by the object, okay, u equal to 0 and a is a constant. அப்படி இருக்கும்போது the distance traveled by an object in the first second அது வந்து d1 அப்படி சொல்றோம். Distance traveled by the object in the second okay, அது வந்து d2. Distance traveled by the object in the third second d3. இந்த ரேஷியோலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா 1:3:5 ரேஷியோவில் இருக்கும்.
இது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் செகண்ட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 100 செகண்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து x டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த 100 செகண்டுக்கு அது வந்து 3x டிராவல் பண்ணியிருக்கோம், அடுத்த 100 செகண்டுக்கு அது 5x டிராவல் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல அந்த பார்ட்டிக்கல் வந்து கவர் பண்ண டிஸ்டன்ஸ் அது வந்து 1:3:5 இருக்கும். இது எப்போ பாசிபிள் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 இருக்கணும், ரெஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கணும் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ஓகே, அப்போ இந்த ட்ராப் ஃபர்ஸ்ட் ட்ராப் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்ல ஃபர்ஸ்ட் ட்ராப் வந்து இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கும். செகண்ட் ட்ராப் அப்போ தான் டேப்பை விட்டு வெளியில் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ராப் வந்து கிரவுண்டை தொடும்போது செகண்ட் ட்ராப் வந்து இங்கே வந்திருக்கும், தேர்ட் ட்ராப் வந்து அந்த டேப்பை விட்டு வெளியில் வந்திருக்கும். ஓகே, சரி, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் அது போல் 3 டைம்ஸ் இருக்கும். ஸோ 3x, x plus 3x, x plus 3x equal to 5 meter. So 4x equal to 5 meter, x is equal to 5/4. Okay, 5/4 ங்கிறது 1.25 meter. கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா செகண்ட் ட்ராப் கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து 3x. So 3x is equal to 3 into 1.25 meter which is 3.75 meter. So 3.75 meter ங்கிறது வந்து ஆப்ஷன் C. Okay students, இப்போ next question number 23. The displacement time graph of a moving particle is shown below. Okay, ஒரு displacement time graph கொடுத்திருக்காங்க. The instantaneous velocity of the particle is negative at the point C, D, E, F. இந்த பாயிண்ட்ல எந்த பாயிண்ட்ல இன்ஸ்டன்டேனியஸ் velocity வந்து நெகட்டிவா இருக்கும்? ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபில் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிங்கிறது வந்து அந்த இன்ஸ்டன்ட்ல என்ன வெலாசிட்டியோ அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன வரையணும்? டான்ஜென்ட் வரையணும். ஓகே, ஸோ இந்த இதுக்கு வந்து இது டான்ஜென்ட், இந்த பாயிண்ட்டுக்கு டான்ஜென்ட், ஈங்கிற பாயிண்ட்டுக்கு டான்ஜென்ட், இந்த எஃப்ங்கிற பாயிண்ட்டுக்கு டான்ஜென்ட். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எப்போ நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி வந்து நெகட்டிவாக இருக்கும். ஓகே, நீங்களே ஈஸியாக சொல்லிடலாம். இந்த CDEFக்கு வந்து எந்த ஸ்லோப் வந்து நெகட்டிவ் அப்படின்னா இதுதான் வந்து அப்டியூஸ் ஆங்கிள் மேக் பண்ணுது. ஓகே, அப்போ ஈங்கிற பாயிண்ட்ல தான் வெலாசிட்டி வந்து நெகட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் வந்து பி அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இப்போ கொஸ்டின் நம்பர் 24. ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு அசர்ஷன் ரீசன் டைப்பில் வந்து கொடுத்துருக்கோம். அசர்ஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு த மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி. ரீசன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பாடி இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 24ல அசர்ஷனில் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு த மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸ்பீடையும் வெலாசிட்டியும் கம்பேர் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவாகவே வந்து இந்த மாதிரி ஒரு ஜேர்னி எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் போகுது, திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, ஸோ ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் போகுது, அந்த பொசிஷன்லேருந்து திருப்பி அந்த இனிஷியல் பொசிஷனுக்கே வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் வந்து நம்ம பார்த்தோம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம த்ரோன் அப்வர்ட்ஸ். ஓகே, ஓங்கிற பாயிண்டில் அது மேலே போயிட்டு திருப்பி அதே பாயிண்டில் வந்து ரீச் ஆகுது. ஓகே, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இல்லை ஒரு கார் வந்து இந்த பொசிஷன்லேருந்து
இந்த பொசிஷன் போயிட்டு திருப்பி அதே பொசிஷனுக்கு வந்து வருது அப்படி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு போட் வந்து ஒரு இனிஷியல் பாயிண்ட்ல ஆரம்பிச்சு டவுன் ஸ்ட்ரீம்ல வந்து டிராவல் பண்ணுது, அப்புறம் டேர்ன் பண்ணி திருப்பி அப் ஸ்ட்ரீம் வருது அப்படி எடுத்துக்கலாம், அதே பாயிண்ட் ரீச் ஆகுது. இல்லை ஒரு பார்ட்டிகல் வந்து ஒரு சர்க்குலர் டைரக்ஷன்ல வந்து போகுது, எந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சிச்சோ அதே பாயிண்ட் வந்து ரீச் பண்ணுது, ஒரு 2 ரவுண்ட்ஸ் இல்லை 3 ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணும்போது எப்போதுமே வந்து 0 வரும். ஓகே, ஸோ எதனாலனா இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட், அதனால டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்ன 0. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னா displacement divided by time, displacement is 0, so average velocity is 0. But average speed வந்து 0 வராது, ஏன்னா அது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணிருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து d அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்போ டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்னது 2d, அதுக்கு ஆகக்கூடிய டைம் வந்து t. ஓகே, ஸோ ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டியும் வந்து எப்போதுமே வந்து ஈக்குவலாக இருக்காது. ஒரு ரிட்டர்ன் ஜேர்னி இருந்துச்சுன்னா இது வந்து 0 இருக்கும், இது வந்து ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அசர்ஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு த மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க, அது வந்து ராங். ரீசனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பாடி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஓகே, அது வந்து ட்ரூ. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0, டிஸ்டன்ஸ் இஸ் 2d. ஓகே, ஸோ அப்போ எப்படி இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் லெஸ் தேன் டிஸ்டன்ஸாக இருக்கு. ஒருவேளை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம், எந்த விதமான ரிட்டர்ன் ஜேர்னியில் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆகுது, அப்போ டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போ எப்போதுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து லெஸ் தேன் டிஸ்டன்ஸாக இருக்கும், இல்லை ஈக்குவல் டு டிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ அவங்க கொடுத்துருக்க ரீசன் வந்து கரெக்ட். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் பட் ரீசன் இஸ் ட்ரூ. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 25. Question number 25 la, a ball is released from top of a tower of height h meters. It takes t second to reach the ground. What is the position of the ball in t/3 second? So இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டவர் இருக்கு, டவரோட ஹைட் வந்து h அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஒரு பால் வந்து ரிலீஸ் பண்றாங்க, டிராப் பண்றாங்க, அது மேலேருந்து கீழே ரீச் ஆகிறதுக்கு டைம் வந்து t ஆகுது. ஓகே, இப்போ டைம் ஈக்குவல் டு t/3ல அது என்ன பொசிஷனில் இருக்கும் அதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ மேலேருந்து கீழே விழுறதுக்கு வந்து டைம் வந்து t ஆகுது. ஸோ t/3 இதை வந்து நான் 3 பார்ட்டாக வந்து பிரிக்கிறேன். ஸோ இந்த டைம் இங்கேருந்து இங்கே விழுறதுக்கான டைம் வந்து t/3, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் விழுகிறதுக்கு டைம் வந்து அது ஒரு t/3. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே விழுறதுக்கு வந்து t/3. ஓகே, ஸோ மொத்தம் அந்த டைம் டீயை 3 ஈக்குவல் பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்கோம், டைம் வைஸ் பிரிச்சிருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல அந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும், d1 is to d2 is to d3, 1 is to 3 is to 5. Distance traveled by the object in the first second, இது distance traveled by object in the second second, இது distance traveled by the object in the third second அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லை இது distance traveled by object in the first 5 second, இது next 5 second, இது next 5 second. ஓகே, ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல வந்து நம்ம சொல்லும் போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து 1:3:5ங்கிற ரேஷியோவில் வந்து வரும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து x அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் அது போல 3 டைம்ஸ் இருக்கும், 3x. அடுத்த டிஸ்டன்ஸ் வந்து அது போல 5 டைம்ஸ் இருக்கும், 5x. அப்போ x plus 3x plus 5x which is 9x. 9x is equal to the total height of the tower. அப்போ x is equal to h by 9. ஓகே, அப்போ t/3ல வந்து அந்த பால் வந்து இந்த பொசிஷனில் இருக்கும், அது கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்குறோம். இந்த மொத்த டிஸ்டன்ஸ் வந்து h, இது வந்து h by 9 அப்படின்னா இது வந்து
8h by 9. Okay, so 8h by 9 from the ground, அது வந்து option B. இப்போ next question number 26. Question number 26 ல monkey is running at 5 meter per second on the roof of a moving train opposite to the direction of the movement of the train. The monkey is observed by Pranav moving on a battery car at 5 meter per second along the direction of the movement of the train. If the velocity of the train is 30 meter per second, then the velocity of the monkey as observed by Pranav is. ஓகே, பிரணவ்ங்கிறது வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்டோட நேம் தான். ஓகே, இது எல்லாமே ஓன் கிரியேட்டட் கொஷின். ஸோ அவர் பேரை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ட்ரெயின் இருக்குது. ட்ரெயின் மேலே வந்து ஒரு மங்கி உட்காந்துருக்கு. ட்ரெயின் வந்து ஒரு டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா மங்கி வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. ஓகே, என்ன வெலாசிட்டியில் போகுது அப்படின்னா 5 மீட்டர் பர் செகண்டில் போகுது. ட்ரெயின் வந்து 30 மீட்டர் பர் செகண்டில் போகுது. ஓகே, ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து ஒரு பேட்ரி கார் இருக்கும். ஓகே, ரொம்ப வயசானவங்கள்லாம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ட்ராலி மாதிரி இருக்கும். இந்த ட்ராலியில் வந்து அந்த லக்கேஜ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அது அந்த பேட்ரி கார் வந்து என்ன அப்படின்னா 10 மீட்டர் பர் செகண்ட் in the direction of the movement of the train. ஓகே, ஸோ ட்ரெயின் வந்து 30 மீட்டர் பர் செகண்டில் போகுது. ட்ரெயினுக்கு மேலே வந்து ஒரு மங்கி இருக்குது, அது ஆப்போசிட் டைரக்ஷனில் 5 மீட்டர் பர் செகண்டில் போகுது. ஓகே, ஒரு கார் இருக்குது, அதில் வந்து பிரணவ்னு ஒருத்தர் இருக்கார். அந்த கார் வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் in the direction of the movement of the trainல போகுது. ஓகே, இப்போ கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, the velocity of monkey as observed by Pranav is. இவருக்கு இந்த மங்கி என்ன வெலாசிட்டியில் போகிற மாதிரி தெரியும். ஓகே, ஸோ இது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட். ஓகே, இப்போ யோசிக்கலாம். இப்போ இந்த பிரணவ்ங்கிறவர் வந்து நகரில் அவர் வந்து நிற்கிறார், அவர் வந்து பார்க்குறார் அப்படின்னு வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அவர் வந்து நிற்கிறார். இப்போ ட்ரெயின் வந்து இந்த டைரக்ஷனில் போகுது, மங்கி வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஓடுது. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரெயின் வந்து 30 மீட்டர் பர் செகண்டில் போகுது, மங்கியும் 30 மீட்டர் பர் செகண்டில் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து போகுது. ஓகே, அப்படின்னா அவருக்கு வந்து அந்த மங்கி எப்படி இருக்கும், ஸ்டேஷனரியாக ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ட்ரெட்மில்ல ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து 30 மீட்டர் பர் செகண்டில் போகுது, மங்கியும் 30 மீட்டர் பர் செகண்டில் போகுது அப்படின்னா ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அந்த மங்கி என்ன பண்ணுது, கம்மியான ஸ்பீடில் தான் வந்து போகுது, 5 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, அப்போ அந்த மங்கி ஒரே இடத்துல இருக்குமா, இருக்காது. கம்மியான ஸ்பீடில் போகிறதுனால இந்த ட்ரெயின் வந்து இந்த மங்கி வந்து இப்படி புஷ் பண்ணும். ஓகே, பார்க்குறவங்களுக்கு வந்து மங்கி வந்து இந்த டைரக்ஷனில் போகிற மாதிரி இருக்கும். அது என்ன வெலாசிட்டியில் போகிற மாதிரி இருக்கும், 30ல் 5 மைனஸ் பண்ணி 25 மீட்டர் பர் செகண்டில் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஒருத்தர் வந்து பிளாட்ஃபார்மில் நின்று பார்க்குறவருக்கு வந்து மங்கி 25 மீட்டர் பர் செகண்டில் இந்த டைரக்ஷனில் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, 10 மீட்டர் பர் செகண்டில் இந்த டைரக்ஷனில் போகிறாரு. ஸோ மங்கி 25 மீட்டர் பர் செகண்டில் போகுது, அவர் 10 மீட்டர் பர் செகண்டில் வந்து போகிறாரு. ஸோ அவரை பொறுத்து மங்கி வந்து அடிஷ்னலாக ஒரு 15 மீட்டர் பர் செகண்டில் இந்த டைரக்ஷனில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் மங்கி வித் ரெஸ்பெக்ட் டு பிரணவ், ஓகே, அது வந்து என்ன அப்படின்னா, அவர் 10 மீட்டர் பர் செகண்ட், மங்கி வந்து 25 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, அப்போ அடிஷ்னலாக அந்த 15 மீட்டர் பர் செகண்டில் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த 15 மீட்டர் பர் செகண்ட்ங்கிறது வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27. If a ball is thrown vertically upwards with a speed u, the distance covered by it during the last t second of its ascent is. ஓகே, ஸோ ஒரு பார்ட்டிக்கலை வந்து நம்ம அப்வர்ட்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், அது மேலே போயிட்டு கீழே வருது. ஓகே, ஆக்சுவலாக ஒரு கல்லை வந்து நம்ம வெர்டிகலி அப்வர்ட்ஸ் தூக்கி எறிஞ்சா அது மேலே போகும், திருப்பி அதே பாத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணும். அதை வந்து நம்ம ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம 2 பாத்தாக வந்து நம்ம இதை வரைகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து
அசென்ட். இந்த டவுன்வர்ட் மோஷனுக்கு பேர் வந்து டிசென்ட். ஓகே, இது அசெண்டிங் டிசெண்டிங். அது மாதிரி அப்வர்ட் மோஷனுக்கு பேர் அசென்ட்னு வைக்கிறோம், டவுன்வர்ட் மோஷனுக்கு பேர் டிசென்ட். ஓகே, இது ரெண்டுமே வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஓகேவா, நம்ம மெதுவாக ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னா அது மேலே போயிட்டு நம்ம கைக்கு வந்து அந்த கம்மியான ஸ்பீடில் தான் வந்து விழுகும். வேகமாக ஓங்கி தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப தூரம் மேலே போகும். கீழே வரும்போது நம்ம என்ன ஸ்பீடில் தூக்கி எறிஞ்சோமோ அதே ஸ்பீடுக்கு வந்து நம்ம கைக்கு வந்து வரும். ஃபைனல் வெலாசிட்டிங்கிறது வந்து எவ்வளோ அப்படின்னா -u அப்படின்னு சொல்கிறோம். மேக்னிடியூட் வைஸ் சேமாக இருக்கும், பட் டைரக்ஷன் வைஸ் வந்து இது டவுன்வர்ட்ஸ் இருக்கும். இனிஷியல் வெலாசிட்டி அப்வர்ட்ஸ்னா ஃபைனல் வெலாசிட்டி வந்து எப்படி இருக்கு, டவுன்வர்ட்ஸ். அதனால வெலாசிட்டி டைரக்ஷனோட சேர்த்து சொல்லும் போது நம்ம -u அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேக்னிடியூட் வைஸ் வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு. மேலே போகிறதுக்கு வந்து டைம் வந்து டைம் அப். அந்த டைம் அப் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கு, மேலேருந்து கீழே வரத்துக்கு ஈக்குவலாக இருக்கு. ஓகே, டைம் டவுன் u/g. மேலே போகிறது h_max, மேலேருந்து கீழே வருது வந்து h_max. ஸோ ரெண்டுமே வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். இப்போ கொஸ்டினில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா the distance traveled in the last t second of ascent. இந்த அசென்ட்ல கடைசி t டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் அதான் வந்து கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா s is equal to ut plus half a t square. ஓகே, யூங்கிறது வந்து இனிஷியல் வெலாசிட்டி. எனக்கு தேவை வந்து இந்த பாத்து, இது மட்டும்தான், இந்த பார்ட் மட்டும் போதும். அப்போ யூங்கிறது வந்து இனிஷியல் வெலாசிட்டி, இந்த பாயிண்ட்ல உள்ள வெலாசிட்டி தான் அந்த இனிஷியல் வெலாசிட்டி. இந்த பாயிண்ட்ல என்ன வெலாசிட்டி நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதனால இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த பார்ட்டிகல் லாஸ்ட் t செகண்ட் ஆஃப் அசென்ட்ல என்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோ அதே தான் ஃபர்ஸ்ட் t செகண்ட் ஆஃப் டிசென்ட்ல கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏன்னா இது ரெண்டும் சிமெட்ரிக்கலாக இருக்கு. அப்போ இந்த பார்ட் எடுக்காம நம்ம இந்த பார்ட்டை வந்து எடுத்துக்கிறோம். அப்போ இங்கேருந்து இங்கே வரத்துக்கு வந்து என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு தேவை வந்து இந்த பாயிண்ட்ல உள்ள வெலாசிட்டி தான் இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, அந்த u வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவல் டு 0. ஏன்னா ஹையஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி இஸ் 0. அப்போ ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஜஸ்ட் இந்த பார்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அது வந்து u ஈக்குவல் டு 0. ஏ வந்து என்ன அப்படின்னா இந்த கல் வந்து மேலே போயிட்டு கீழே விழுகுது. அது வந்து மேலேருந்து கீழே விழுகிறது வந்து ஒரு ஃப்ரீ ஃபால் மாதிரி விழுகும். ஓகே, ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு யூக்கு 0, ஏக்கு ஜி, half g t ஸ்கொயர். ஸோ half g t ஸ்கொயருங்கிறது வந்து ஆப்ஷன் பியில் இருக்கு. ஸோ 27க்கு ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஒருவேளை கொஸ்டின்ல ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் by the object in the last t second of descent அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. அப்போ இந்த பார்ட்டில் உள்ள என்ன டிஸ்டன்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த வெலாசிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது தெரியாது. ஓகே, இனிஷியல் வெலாசிட்டி இந்த பாயிண்ட்ல உள்ள வெலாசிட்டி தெரியாது. அதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் t செகண்ட் ஆஃப் அசென்ட் அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சணும். ஓகே, அப்போ இந்த போர்ஷனில் இதுதான் வந்து இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, அப்போ இது கேட்டால் இது கண்டுபிடிக்கலாம், இது கேட்டால் இது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 9 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். நாளைக்கு அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் 9 கொஸ்டின் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.